வாடிக்கையாளர்களை தவறா வழிநடத்தினதுக்காக பல பிரபலமான இந்திய உணவு பிராண்டுகளுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. ஆர்கானிக், ஆரோக்கியம் அப்படிங்கிற பேர்ல நீங்க கடைகளில் வாங்கக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கக்கூடிய உண்மை நிலவரம் என்ன? ஏன்னா உடம்புக்கு நல்லது அப்படின்னு நம்பிதான மக்கள் அதை வாங்குறாங்க. அப்ப அவங்க நம்பிக்கையை பொய்யாக்க கூடாதுல. இந்த விஷயத்துல மக்கள் எவ்வளோ கவனமா இருக்கணும் என்பவை குறித்து விரிவாக விழிப்புணர்வோடு அலசுவோம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். FSSAI இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நாம யாரும் பெருசா கவனிக்காத ஒரு விஷயத்தை அவங்க கையில் எடுத்திருக்காங்க. நம்மள பல பேரும் ஏதாவது உணவுப் பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பாக்கெட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து விவரங்களையோ என்னென்ன கலந்திருக்காங்க அப்படிங்கிறதையோ படிக்கிறதே கிடையாது. அதுக்கு பதிலாக பாக்கெட் மேல போட்டிருக்கக்கூடிய ஹெல்தி, ஆர்கானிக், வீகன், நேச்சுரல் இல்லைன்னா ஜீரோ மைதா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை அப்படியே நம்பிடுறோம். ஆனா இந்த வார்த்தைகளை வச்சு சில நிறுவனங்கள் மக்களை ஏமாத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் சொல்றாங்க. நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, அங்க ஹெல்தி சிப்ஸ் இல்ல ஆர்கானிக் ஃபுட், ஜீரோ மைதா பிரெட் இல்ல ட்ரூ விட்டமின், வீகன் ப்ராடக்ட் அப்படின்னு இந்த மாதிரியெல்லாம் எழுதியிருந்தா இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, பாதுகாப்பானது அப்படின்னு நாமளே முடிவு பண்ணிடுறோம். ஆனா அந்த பொருள் அப்படி எந்த நன்மையும் இல்லைனாலும் இந்த மாதிரியான வார்த்தைகளை வச்சு மக்கள் வாங்கக்கூடிய முடிவை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மாத்துறாங்க அப்படிங்கிறது தான் FSSAIயோட கவலை. பிராண்ட் பேர்ல ஹெல்தி அப்படின்னு இருக்கிறதால மட்டுமே ஒரு பொருள் ஆரோக்கியமாயிடாது. ஒரு பொருள் உடம்புக்கு நல்லதா இல்லையா அப்படிங்கிறத அதில் இருக்கக்கூடிய பொருட்கள், இன்கிரீடியன்ட்ஸ், சர்க்கரையோட அளவு, உப்போட அளவு, கொழுப்பு, ஃபேட்டு, அது எப்படி தயாரிக்கப்படுது இதை பொறுத்து தான் இருக்கே தவிர பிராண்டு பேரை பொறுத்து கிடையாது. இப்பெல்லாம் ஜீரோ மைதா அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பாப்புலர். ஏன்னா மக்கள் மனசுல மைதா உடம்புக்கு கெட்டது, ஜீரோ மைதா அப்படின்னு போட்டிருந்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பதிஞ்சிருக்கு. ஆனா ஒரு பொருள்ல மைதா இல்லை அப்படிங்கிறதுக்காகவே அது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அதுல மைதாவுக்கு பதிலா ரீஃபைன்டு ஸ்டார்ச்சஸ், சுத்திகரிக்கப்பட்ட மாவு பொருட்கள், கெமிக்கல், அப்புறம் எக்ஸ்ட்ரா பொருட்கள், அப்புறம் அதிக உப்பு மற்றும் சர்க்கரை, ப்ரிசர்வேட்டிவ்ஸ், பதப்படுத்திகள் இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால மைதா இல்லைங்கிறத மட்டுமே காட்டி மக்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ரீஃபைன்டு ஸ்டார்ச்சஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, சுத்திகரிக்கப்பட்ட மாவு பொருட்கள், இது ரொம்ப முக்கியம். ரீஃபைன்டு ஸ்டார்ச் அப்படின்னா என்னன்னா சோளம், கோதுமை, அரிசி இல்ல உருளைக்கிழங்கு போன்ற பொருட்கள்ல இருந்து நார்ச்சத்து, புரதம், விட்டமின் எல்லாத்தையுமே மொத்தமா நீக்கிடுவாங்க. அப்புறம் கெமிக்கல் முறையில சுத்திகரிச்சு வெறும் பியோர் கார்போஹைட்ரேட் அந்த பொடியை மட்டும்தான் பிரிச்சு எடுப்பாங்க. அதுதான் இன்னைக்கு ரீஃபைன்ட் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லப்படுது. இதுலயும் உடம்புக்கு தேவையான எந்த ஒரு நல்ல சத்தும் கிடையாது. வெறும் வெற்று கலோரிகள் மட்டும்தான் அதுல இருக்கும். மக்கள் எங்க மைதான்னு போட்டா வாங்க மாட்டாங்களோ அப்படின்னு அதை சமாளிக்கிறதுக்காக பாக்கெட்டோட முன்பக்கத்துல ஜீரோ மைதா அப்படின்னு பெருசா பிரிண்ட் பண்ணிடுவாங்க. ஆனா மைதா சேர்க்கல அப்படின்னா பிரெட், பிஸ்கட், பீட்சா எல்லாம் சாஃப்டா வராது. அதுக்காக மைதாவுக்கு பதிலா பாக்கெட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருட்கள் லிஸ்ட்ல அந்த ரீஃபைன்டு ஸ்டார்ச் அல்லது மாடிஃபைடு ஸ்டார்ச்சை கலந்துடுவாங்க. இதனால உடம்புக்கு என்ன ஆகும் அப்படின்னா சாப்பிட்ட உடனே ரத்தத்துல சர்க்கரை அளவு ஏறும், சீக்கிரம் பசிக்க ஆரம்பிக்கும், உடம்புல கொழுப்பா போய் சேரும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, இதுல நிறைய சூட்சுமங்கள் இருக்கு. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னா இது சாப்பாடு கெட்டு போகாம இருக்கிறதுக்காக சேர்க்கப்படக்கூடிய ரசாயனம். நம்ம வீட்டுல செய்யக்கூடிய தக்காளி சட்னி ஒரு நாள்ல கெட்டு போயிடும். ஆனா கடையில வாங்கக்கூடிய தக்காளி சாஸ் 6 மாசம் ஆனாலும் கெடாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எப்படி? அதுக்கு காரணம் இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ். உணவுப் பொருட்கள்ல பூசணம் பிடிக்காம, பாக்டீரியா வராம, அதோட வாசனையும் நிறமும் மாறாம இருக்க இதை பயன்படுத்துறாங்க. இதுல என்ன ஏமாற்று வேலை நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பாக்கெட்டோட முன்பக்கத்துல 100% இயற்கையானது அப்படின்னு பெருசா விளம்பரம் பண்ணுவாங்க. ஆனா இயற்கையான ஒரு பொருள் எப்படி மாச கணக்கில் கெடாம இருக்கும்? அங்கதான் ஒரு தந்திரம் இருக்கு. பாக்கெட் முன்னாடி இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கத்துல அந்த பொருள் ரொம்ப நாள் தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸை சேர்த்துருவாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பாக்கெட் பின்னாடி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு நேரடியாக எழுத மாட்டாங்க. அதுக்கு பதிலாக சில கோட் வேர்ட்ஸை பயன்படுத்துவாங்க. பாக்கெட் பின்னாடி பொருட்கள் இருக்கக்கூடிய லிஸ்ட்ல INS 211, INS 202, INS 282 இந்த மாதிரி INS போட்டு நம்பர் இருந்தா அது கண்டிப்பா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல் தான். சோடியம் பென்சோவேட், பொட்டாசியம் சார்பேட்,
கால்சியம் புரோபியோனேட் அப்படின்னு புரியாத கெமிக்கல் பெயர்கள்லாம் இதில் ஒளிஞ்சிருக்கும். இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நாம அடிக்கடி சாப்பிடும்போது நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அழிஞ்சிரும். இதனால செரிமான பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு தோல் அலர்ஜி அல்லது ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளும் அதிகமாகும். இனிமே எந்த பொருளாவது 6 மாசம் வரைக்கும் கெடாது, 1 வருஷம் வரைக்கும் தாங்கும் அப்படின்னு போட்டிருந்தா அதுல கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. சில ஸ்நாக்ஸ்ல ஆரோக்கியமான சிப்ஸ் இருக்கும், ராகியோ பாசி பருப்புலையோ சிப்ஸ் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப சத்தானது அப்படின்னு தோணும். ஆனா வெறும் ராகி பாசி பருப்பு ஹெல்தி அப்படின்னு பேரை வச்சுட்டா மட்டும் அது நல்ல உணவாக்கிடாது. மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இது சாதாரண உருளைக்கிழங்கு சிப்ஸை விட நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதுலயும் அதிகமா எண்ணெய் உப்பு எல்லாம் சேர்ந்து செஞ்சிருந்தா அது எப்படி உடம்புக்கு நல்லதாகும்? அடுத்து சமையல் எண்ணெய் வாங்கும்போது மக்கள் இதய ஆரோக்கியத்தை மனசுல வச்சுதான் வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது தகுந்த ஆதாரம் இல்லாம ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு அப்படின்னு விளம்பரம் செய்யக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஆர்கானிக் உணவுகள்னு இப்ப நிறைய இடங்கள்ல பாக்குறோம். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மக்கள் ஆர்கானிக் பொருட்களுக்கு கூடுதல் பணம் கொடுத்து வாங்குறாங்க. இந்திய உணவு விதிகளின்படி ஒரு பொருள் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு முறையான சான்றிதழும் ஜெய்விக் பாரத் அப்படிங்கிற லோகோவும் இருக்கணும். அதே போல பாக்கெட்டுகள் பாட்டில்கள்ல இருக்கக்கூடிய ஜூஸை ஆரோக்கியம் நினைச்சு வாங்குவோம். பழச்சாறு தான் குடிச்சா ரொம்ப தெம்பா இருக்குமே அப்படின்னு நாம எல்லாரும் இதை முழுக்க பழச்சாறு மட்டும்தான் கலந்துருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அதுல உண்மையாவே பழத்தோட சாறு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு என்னைக்காவது அந்த கவரை படிச்சு பார்த்துருப்போமா? நிறைய இடங்கள்ல பழச்சாறு கூட கலக்கிறது இல்ல. உள்ள என்னென்ன இருக்கு தெரியுமா? கான்சென்ட்ரேட்னு சொல்லுவாங்க. அதாவது பழசாரை நல்லா சுண்ட காய்ச்சி கெட்டியான பாகு மாதிரி மாத்தி வச்சிருப்பாங்க. அதை திரும்பவும் குடிக்கிற பக்குவத்துக்கு கொண்டு வரதுக்காக ஏகப்பட்ட தண்ணியை ஊத்துவாங்க. இதுவும் சும்மா 3-4% மட்டும்தான் அந்த கான்கிரீட்டும் இருக்கும். அப்புறம் அவ்வளோ தண்ணி ஊத்துனதுனால அதுல பழத்தோட இனிப்பு சுவை சுத்தமா தெரியாது. அதனால டேஸ்ட்டுக்காக நிறைய சர்க்கரை தண்ணி அல்லது ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது ஒரு வகை இனிப்பூட்டி. இது சர்க்கரையை விட ரொம்ப ஆபத்தான வில்லன். சோளமாவை எடுத்து அதுல சில கெமிக்கல்களை சேர்த்து லேப்ல வச்சு பயங்கரமா ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அது நல்ல தேன் மாதிரி திக்கான பயங்கர இனிப்பான ஒரு பாகா மாறும். அதுதான் இந்த ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப். சாதாரண வெள்ளை சர்க்கரையை விட இந்த சோளப்பாகு விலை ரொம்ப குறைவு. அப்ப நிறுவனங்களுக்கும் இது லாபம். சாதாரண சர்க்கரையை விட இது பல மடங்கு தித்திப்பா இருக்கும். இது சாப்பாட்டு பொருட்களை ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கவும் சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கவும் உதவி செய்யுது. பாக்கெட் ஜூஸ்கள் மற்றும் குளிர்பானங்கள், டொமேட்டோ கெச்சப், ஜாமு, அப்புறம் பிஸ்கட்டு, கேக்கு, சாக்லேட்டு போன்ற பல உணவுப் பொருட்களை அதை கலப்பாங்க. இந்த வகை இனிப்பூட்டிய கல்லீரலால மட்டும்தான் ஜீரணிக்க முடியும். நாம இதை அதிகமா சாப்பிடும்போது கல்லீரலுக்கு பயங்கர வேளைப்புள் அதிகமாகி இது ஜீரணம் பண்ண முடியாம திணறும். உடனே அந்த சர்க்கரையை அப்படியே கொழுப்பா மாத்தி தன்மேலேயே சேர்த்து வச்சுக்கும். இதைதான் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப வேகமா ரத்தத்துல கலந்து தொப்பை போடுறது, சர்க்கரை நோய், அப்புறம் இதய நோய்களை ரொம்ப சின்ன வயசுலயே கொண்டு வந்துடும். அதே போல அந்த பாக்கெட் அல்லது பாட்டில் பழச்சாறுகள்ல செயற்கை சுவையூட்டிகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. வெறும் 3-4% பழச்சாறு கலந்த தண்ணீரை குடிச்சா பழவாசனையா வரும்? கண்டிப்பா வராது. அதனால நம்ம குடிக்கும் போது அப்படியே நிஜமான பழத்தை சாப்பிடுற மாதிரியே ஒரு பிரம்மையை கொண்டு வரதுக்காக லேப்ல ரெடி பண்ண நேச்சர் ஐடென்டிக்கல் ஃபிளேவர் அப்படிங்கிற வாசனை கெமிக்கலை சேர்ப்பாங்க. அப்புறம் பழ ஜூஸ் அப்படின்னாலே நல்ல கலரா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். மாதுளைனா சிவப்பு, மாம்பழம்னா மஞ்சள் கலர்ல இருக்கணும்னு நினைப்போம். ஆனா தண்ணி கலந்த ஜூஸ் வெள்ளையா அல்லது மங்கலா தான் இருக்கும். அதை மாத்துறதுக்காக செயற்கையான கலரை மிக்ஸ் பண்ணுவாங்க. சும்மா பாக்கெட் டிசைனை பார்த்து ஏமாறாம பின்னாடி இருக்கக்கூடிய பொருட்கள் லிஸ்ட்டை செக் பண்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். குடிநீர்லையும் கூட ஏமாற்று வேலைகள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் எல்லா தரப்பினருக்குமே ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கும்போது சர்க்கரை நோயாளிகள், இல்ல ஃபிட்னஸ் ஆர்வலர்கள், வயதானவர்கள் இவங்க எல்லாருமே பாக்கெட் மேல இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்பிதான் காசு செலவழிக்கிறாங்க. அங்க தப்பான தகவல் இருந்தா மக்கள் ஏமாந்து போயிடுவாங்க. எல்லா நிறுவனங்களுமே பாக்கெட்டோட முன்பக்கத்தை டிசைன் செய்ய பல கோடிகளை செலவழிக்கிறாங்க. பாக்கெட்டோட முன்பக்கம் அப்படிங்கிறது வெறும் விளம்பரம். பின்பக்கத்துல தான் உண்மையான தகவல் இருக்கு. ஒரு உணவுப் பொருள்ல இல்லாத ஒரு நல்ல விஷயத்த இருக்கிற மாதிரி காட்டக்கூடாது. மக்கள் என்ன பண்ணணும்? பாக்கெட்ல ஹெல்தின்னு போட்டிருக்கிறதுக்காகவே வாங்கிடக்கூடாது. உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தோட இந்த அதிரடி நடவடிக்கை கண்டிப்பா ஏமாற்று வேலைகளை குறைச்சு மக்களுக்கு நல்ல பொருட்களை கொண்டு சேர்க்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.